தமிழகத்தில் பல அம்மன் கோவில்கள் உள்ளன. ஆனால் பக்தர்களின் வேண்டுதல்களை தனித்துவமான முறையில் ஏற்றுக்கொள்ளும் அம்மன் கோவிலாக விளங்குவது திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள வலங்கைமான் மாரியம்மன் கோவில் ஆகும். பங்குனி மாத உற்சவ காலத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாடை மீது படுத்து ஆலயத்தை வலம் வருகின்றனர். உடல்நலம் பாதிக்கப்பட்டவர் பாடையில் படுத்துக்கொள்ள கயிறால் கட்டி உறவினர்கள் தூக்கிச் செல்கின்றனர். சிலர் முன்பாக கொள்ளிச்சட்டியுடன் வருவார்கள். அவர்கள் ஆலயத்தை சுற்றி வந்ததும் பாடை அவிழ்க்கப்படும். அதன்பின் மஞ்சள் நீர் தெளிக்கப்படும். பலர் மயக்க நிலையில் படுத்திருந்தாலும் பின்னர் தெளிவுடன் எழுந்திருப்பதாக பக்தர்கள் கூறுகின்றனர். இந்த வித்தியாசமான வழிபாடே இக்கோவிலின் பெருமை. இன்றிலிருந்து சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு வலங்கைமான் வரதராஜன்பேட்டை தெருவில் கோவிந்தம்மாள் என்பவர் அவர் கணவருடன் வாழ்ந்து வந்தார். அவர் அருகில் உள்ள கிராமங்களுக்கு சென்று சிற்றுண்டி விற்பனை செய்து குடும்பத்தை நடத்தினார். ஒரு வெள்ளிக்கிழமை வியாபாரத்திற்காக புங்கஞ்சேரி சென்றிருந்தார். அன்று நல்ல விற்பனை நடந்த மகிழ்ச்சியுடன் அங்குள்ள குளத்தில் குளிக்கச் சென்றார். அப்போது ஐயனார் கோவில் அருகே ஒரு அழகான பெண் குழந்தை அழுது கொண்டிருந்தது. தெருவாசிகளும் கோவிந்தமாளும் விரைந்து சென்று பார்த்தனர். ஆனால் குழந்தையை விட்டுச் சென்றவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த குழந்தையை யார் வளர்ப்பது என்ற போட்டி ஏற்பட்டது. இறுதியில் ஊர் நாட்டாண்மைக்காரர் அந்த குழந்தையை வளர்ப்பார் என்று முடிவு செய்யப்பட்டது. குழந்தை இல்லாத கோவிந்தம்மாளுக்கு மனவேதனை ஏற்பட்டது. அதே சமயம் புங்கஞ்சேரி பகுதியில் ஆடுகள் மாடுகள் திடீரென இறக்கத் தொடங்கின. பலருக்கு அம்மை நோய் பரவியது. ஐயனார் கோவிலில் கிடைத்த குழந்தைக்கும் அம்மை தாக்கியது. ஊர் முழுவதும் பதட்டம் நிலவியது. அப்போது ஒருவருக்கு தெய்வ அருள் வந்து, அந்த குழந்தையை கோவிந்தம்மாளிடம் ஒப்படையுங்கள், அப்போதுதான் ஊர் நலம் பெறும் என்று கூறினார். உடனே குழந்தையை கோவிந்தம்மாளிடம் கொடுத்தனர். அவள் அந்த குழந்தைக்கு சீதலா என்று பெயர் வைத்து வளர்த்தாள். ஆனால் கடுமையான அம்மை நோயால் 3ஆம் நாளே குழந்தை உயிரிழந்தது. மிகுந்த துயரத்தில் ஆழ்ந்த தம்பதிகள் தங்கள் வீட்டு கொல்லைப்புறத்தில் குழந்தையை அடக்கம் செய்தனர். அதன்பின் குடமுருட்டி ஆற்றில் நீராடிவிட்டு வந்த சிலருக்கு தெய்வ அருள் ஏற்பட்டது. அவர்கள், நான் தான் மாரியம்மன், குழந்தை வடிவில் இங்கு வந்தேன், என்னை வழிபடுவோருக்கு அருள் புரிவேன் என்று கூறியதாக நம்பப்படுகிறது. அந்த சமாதி இடத்தில் முதலில் ஒரு சிறிய கூரை அமைக்கப்பட்டது. பின்னர் பக்தர்கள் அதிகரித்ததால் கோவில் கட்டப்பட்டது. அவ்வாறு உருவானதே சீதலாதேவி மகா மாரியம்மன் திருக்கோவில். இன்று அனைவராலும் வணங்கப்படும் வலங்கைமான் மாரியம்மன் ஆலயம். இக்கோவிலில் பங்குனி மாதம் நடைபெறும் திருவிழா மிகவும் சிறப்பானது.